யோ பெரிய மனுஷனாயா நீ அப்படின்ற மாதிரி இந்த பாலையா ஹீரோயின்ஸ் கூட பண்ண சிலுமிசங்கள் அலப்பறைகள் ஒரு நாளை தான் இந்த பார்க்க போறோம். 18 வயசு கீழே விழுவாங்க பார்க்காதீங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து 2008ல ரிலீஸ் ஆன பாண்டுரங்கடு அப்படின்ற அந்த படத்துல ஹீரோயின் தப்பு வந்து ஒரு டப்ல போய் குளிக்க போவாங்க. அப்படியே குளிக்க அந்த தண்ணிக்குள்ள முழுகும் போது அப்படியே பாலகிருஷ்ணா அந்த தண்ணிக்குள்ள தபுவோட தொப்புல வந்து விரல் வச்சு அப்படியே தூக்குறாராம் மேல. யோ காட்டு முறாண்டி நீ எங்க அப்படின்ற மாதிரி தபு வந்து ஷாக் ஆக அப்படியே அங்கிருந்து மறைஞ்சு அந்த பொண்ணை கீழே போட்டு அந்த பக்கம் போயிட்டு மீசையை முறுக்கி எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. பாலகிருஷ்ணா எல்லாம் மீறி போறீங்க. அடுத்து அந்த ஆரஞ்சு பழத்தை எடுத்து அந்த தப்புவோட இடுப்புல போடும்போது அப்படியே கட் ஆகி திருப்பி இவர் கைக்கு வந்து அந்த அப்படியே அந்த பழத்தை வந்து புளியறாராம். அது அப்படின்னா என்ன மீனிங்? மனுஷன் என்னெல்லாம் பண்ணிருக்காரு பாருங்க. எப்ப சார் அடங்க உங்க பொம்பளை வெறி? நம்பர் 2 2008ல ரிலீஸ் ஆன ஒக்க மகாடு அப்படின்ற அந்த படத்துல இந்த ஹீரோயின் வந்து பாலகிருஷ்ணாவை ரேப் பண்ண வராங்களாமா. எது பாலகிருஷ்ணாவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷூட்டிங் தான் இது. ஷூட்டிங் முடிஞ்சதும் இவர் ஏதாச்சும் பண்ணுவாரு. ஓடி வந்து பாளைய மலை ஏறி உக்காந்து அப்படியே போய் ஒரு தூண் மேல போய் சாயிறாங்க. அவர் வந்து விட்ரு அப்படின்ற மாதிரி வந்து சும்மா அப்படியே சொல்றாப்ல அப்படியே என்ஜாய் பண்ணிருப்பாரு. அப்படியே அங்க இருக்கிற எல்லா தூண்லையும் போட்டு இடிச்சு லாஸ்ட் அந்த சேர்ல போய் உட்கார்றாங்க. அந்த பொசிஷனை பாருங்களேன். அப்புறம் நம்ம பாலகிருஷ்ணாக்கு வெறி வந்து இடுப்புல போயிட்டு கொரில்லா மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வந்ததுதான் வந்துச்சு போட்டு இந்த தடவுறாப்ல. நம்பர் 3 1994 ரிலீஸ் ஆன பொம்மலி சிம்மா அப்படின்ற அந்த படத்துல பாலகிருஷ்ணா ஒரு காம பார்வை பார்க்க அப்படியே அவர் கண்ணுல இருந்து ஒரு ஏரோ போய் அவர் வயசுக்கு உண்டான ஒரு பாட்டி ஒண்ணு இருக்கு. அந்த பாட்டி கிட்ட போய் அது வந்து அந்த அம்புக்குறி வந்து இடிக்குது. அது எங்க இடிக்குதுன்னு பாருங்களேன். அடுத்து ரோஜா வராங்க. ரோஜா கிட்டயும் வந்து அந்த ஏரோ மார்க் வந்து போய் அதுவும் எங்கன்னு பாருங்க. அந்த பார்வை ஃபுல்லா அங்கதான் போகும் போல. அடுத்து மீனா வந்து பொசிசிவ் ஆகுறாங்களா இந்த மாதிரி பண்றதெல்லாம் பார்த்து எனக்கும் அந்த ஏரோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க கிட்டயும் அந்த ஏரோ போய் டான்ஸ் வேறலாம் ஆடுறாங்க. டேய் இதெல்லாம் எப்பறா இந்த சீன்லாம் எப்பறா எடுத்தீங்க? எப்பறா நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க தெலுங்கு பீப்பிள்ஸ்?